வணக்கம். இன்று காலை பதிவான முக்கிய செய்தியோடு நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். இதுவரை நாட்கள் மறைந்திருந்து போலீஸ் திணைக்களத்தால் தேடப்பட்டு வந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் ஆஜராகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை நாட்களாக மொத்தமாக 24 நாட்களுக்கும் மேலதிகமாக போலீஸ் திணைக்களத்தாலே தேடப்பட்டு வந்த போலீஸ் அதிபர் இன்று மாத்திரை நீதிமன்றத்திலே ஆஜராகி இருப்பது ஒரு மிக முக்கியமான பேசுபொருள் விடயமாக இருக்கின்றது. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். ஆகவே அவர் இலங்கையில் தான் இருந்திருக்கின்றார். எத்தனை நாட்களாக போலீசாரால் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் அவருடைய வீடு குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது நிறைய வெளிநாட்டு உள்நாட்டு மதுபான போத்தல்கள் கிடைக்கப்பெற்றது. நாங்கள் நேற்றைய செய்திகளில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையிலே இன்று அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு தெரியும் 2023ஆம் ஆண்டு வெலிகம பிரதேசத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்துடன் சம்பந்தப்பட்ட 7 பேர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார்கள். குறிப்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அந்த 7 பேரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டது. இந்த 7 பேரில் மிக முக்கியமானவர் தான் அப்போது போலீஸ் அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன். காரணம், கொழும்பில் இருந்து குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் அதிகாரிகள் 7 பேரை வெலிகம பகுதிக்கு அந்த இருந்த தனியார் ஹோட்டலுக்கு ஒரு சுற்றி வளைப்பை மேற்கொள்வதற்காக இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு வெலிகம போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். ஆகவே இதனோடு சம்பந்தப்பட்ட கொழும்பிலிருந்து சென்ற அந்த அதிகாரிகள் அவரோடு சேர்த்து அப்போது இந்த இந்த விடயத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னக்கோன் உட்பட 7 பேர் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை நாட்கள் தேசபந்து தென்னக்கோன் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். அவர் உள்நாட்டில் இல்லை, வெளிநாடுகள் சென்று விட்டார் என்றெல்லாம் நிறைய செய்திகள் வெளியானது. அதே போலத்தான் ராஜபக்சக்கூடிய காவலில் அவர் ஒளிந்திருப்பதாகவும் நிறைய செய்திகள் வெளியானது. இது எப்படி இருப்பினும் தேடப்பட்டு வந்த நபர் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று காலையிலே அவர் சென்று ஆஜராகி இருக்கின்றார். அவை இதற்கு முன்னதாக தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு வலியுறுத்தி ரிட் மனு ஒன்றையும் தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். ஆனால் அது நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. அதனை அடுத்து கண்ட இடத்தில் உடனடியாக தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தொடர்ந்தும் அவர் ஒளிந்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவர் ஆஜராகி இருக்கின்றார். ஆகவே இதுதான் இன்றைய தினம் ஒரு பிரதான செய்தியாக அமைகின்றது. இன்று காலையிலேயே இது சம்பந்தமான இன்னும் பல மேலதிக விவரங்களை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலதிக தகவல்களை எங்களுடைய தமிழ்வின் செய்தி பக்கங்களினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமாகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீ செய்திகளுடன். நன்றி, வணக்கம்.